புத்தவளை புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளை பின்கறந்தவளே மோவா மோந்தற்கிளையவளே மாதவளே உன்னை என்று மற்றோ தெய்வம் வந்திருப்பதே விழிக்கே அருண்ட விராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி அடைக்க வழிக்கே வெம்பாவங்களை செய்து பாலரது குட்டியினியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம் பூ நிறத்தாலே புவியடங்க காத்தாலே அங்குஜவாசம் கரும்பும் வில்லும் சேர்த்தாலே முக்கணி எதிலுவார் ஒரு தீங்கும் இல்லை வாராகி எதிலுவார் ஒரு தீங்கும் இல்லை. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ராஸ்து. இன்னைக்கு பஞ்சமி திதி. இந்த பஞ்சமியில மன்னி சுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பாராயணம் இன்னைக்கு கோவில்ல நடந்தது. இந்த மன்னி சுத்தம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி மன்னி சுத்தம்ங்கிற இந்த ஒரு பாராயணம் பண்ணா அது நடந்தே தீரும் அப்படிங்கிறது சம்பிரதாயம். அதனால இன்னைக்கு 108 முறை அது பாராயணம் செய்து ஒரு 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 இது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 இல்ல 5 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி 108 முறை அதை செஞ்சு அம்பாளுக்கு நம்ம அதை அபிஷேகம் பண்ணி அதனுடைய தீர்த்தம் தான் எல்லாரும் நம்ம வருகணும். நம்ம மனசுல இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கி நம்ம என்ன ஒரு பிரார்த்தனைக்காக இங்க இருக்கிறோமோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேறணும் அப்படின்னு நாங்க எல்லாம் கோவில் சார்பா பிரார்த்தனை பண்றோம். உங்களுக்கு தெரிஞ்சவா அவளுக்கு உடம்பு சரியில்லை, தொழில் வியாபாரம்
வேலை கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், படிக்கணும், எவ்வளோ வீடு வாங்கணும், கடன் தொல்லையிலேருந்து விலகணும், இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கும். நமக்கும் இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவா, நமக்கு தெரிஞ்சவா எல்லாருக்கும் இதையெல்லாம் நிவர்த்தி ஆகி அம்பாளுடைய அனுகிரகத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம். ஒவ்வொரு மாசமும் சொல்லிட்டே இருக்கோம், அடுத்த வருஷம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும் சுவாமிக்கு. அதனால அந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து அதுக்கு உண்டான விமானங்கள்லாம் கட்டி, சுவாமிக்கு விமானங்கள்லாம் கட்டி அதனுடைய இடத்துல வைத்து நல்ல நிலைமையில அதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாருடைய மனசுல இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இன்னைக்கு அபிஷேகம் பண்றவா வாருடைய குழந்தை திருமணம் தடை நீங்கணும்னு வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணா அது நல்லபடியா முடிஞ்சது. அதனால அவ அபிஷேகம் பண்ணிக்கிறா. இன்னொருத்தர் தனக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அந்த நேரத்தில் அவருடைய பதவியும் நல்ல ஒரு பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கா. அதுவும் நல்லபடியா நடக்கணும் நம்ம ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுவோம். அதே போல இங்க ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி அப்போ சாயங்கால வேலையில 6:15 மணிக்கு இங்க விளக்கு பூஜை நடக்குமா. ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி காலத்துல சாயந்தரம் 6:15 மணிக்கு விளக்கு பூஜை நடக்கும். நீங்க ஒவ்வொரு மாசமும் வந்து கலந்துக்கலாம். போன மாசம் தான் கலந்துக்கிட்டோமே, இன்னொரு நாள் கலந்துக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது கோவில்ல தீபம் ஏத்துனா நல்லது நடக்கும்னு நினைக்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு கோவில்லையும் போய் தீபம் ஏற்றணும், தீபம் ஏற்றினா நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே போலதான் அந்த கோவில்ல நம்ம தீபம் ஏற்றி அந்த தீபத்தை நம்ம வீட்டில் எடுத்துட்டு போனா அது சுபிட்சம், எவ்வளவு சுபிட்சம் இருக்குன்னு பார்த்துக்கோம். அதாவது கோவில்ல நம்ம வலம் வரும்போது 3 முறை நம்ம வலம் வரணும் அப்படிங்கிற சாஸ்திரம் இருக்கு. முதல் வலம் இந்த கோவிலை கட்டினவருக்காக, 2வது வலம் வர்றது அங்க செய்யற பூஜை செய்யறவங்களுக்காக, 3வது வலம் தான் நமக்கு இல்லையா? அதனால முதல் பலன் எவ்வளவு வரும்னாக்க, இங்க எது ஒரு தீபத்தை எழுத்தி அங்க சொல்லக்கூடிய மந்திரம் அந்த தீபத்துல எல்லாம் நம்ம செலுத்தி அந்த தீபத்தை எடுத்து ஆத்துல எடுத்துன்னு போய் தீபத்தை ஏத்துனா ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். அதுக்கு உண்டான பொருள் என்னன்னா விளக்கு. நம்மளே தீபம் நம்ம எடுத்துட்டு வரணும். குத்து விளக்கா இருந்தாலும் சரி. அதுக்காக நீங்க வந்து இந்த விளக்கு என்னது, காமாட்சி விளக்கு வேண்டாமா, குத்து விளக்கு எடுத்துட்டு வாங்க. திரி, எண்ணெய், புஷ்பம், மஞ்சள், குங்குமம், வெத்தலை, பாக்கு, பழம், அதுக்கப்புறம் ஒரு தீர்த்தம், பஞ்சபாத்திர உத்திரணி, ஒரு மணி, ஒரு தீபம், கற்பூரம் ஏற்றுறதுக்கு உண்டான ஒரு கற்பூர கலசம் ஒண்ணு, கற்பூரம். இதெல்லாம் நீங்களே உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து சுவாமி கிட்ட வச்சு நீங்களே உங்க கையால பூஜை செஞ்சு அந்த சுவாமி நைவேத்தியம் பண்ணி நீங்க அந்த தீபத்தை ஏற்று போய் வீட்டுல ஏற்றி தீபம் ஏற்றினா சுபிட்சமாக இருக்கும். திரும்பி சொல்றேன், நம்ம கோவில்ல தீபம் ஏற்றினா நமக்கு நல்லது நடக்குன்னு நினைக்கும் போது, கோவில்ல இவ்வளவு பெரிய கோவில்ல நம்ம தீபம் ஏற்றி அதுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த தீபத்தை நம்ம வீட்டில் எடுத்துட்டு போனா நம்ம சுபிட்சமா இருக்கும். எல்லாரும் அதுல கலந்துக்கணும். ஒவ்வொரு மாசமும் சரியாக 6:15 மணிக்கு ஆரம்பம், 6:15 ஆரம்பிச்சு 7:30 மணிக்கு முடிஞ்சிருவோமா? வந்தவங்க தான் தெரியும் போல. சரி, 7:30 மணிக்கு முடிஞ்சிடும். என்ன, எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போகணும். அதனால ஒவ்வொரு உங்க வீட்டில் இருக்கிற லேடிஸுங்க மட்டும்தான். அதனால இதெல்லாம் தீபம் ஏற்றி இந்த நல்ல நாள்ல எல்லாரும் பிரார்த்தனைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி சந்தோஷமா இருக்கணும். நம்ம எல்லாம் கடவுள்கிட்ட ஒரு நிமிஷம் பிரார்த்தனை. ஓம் நமோ வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகே வராகமுகே ஹந்தே ஹந்தி நமக ஹந்தே ஹந்தி நமக மோகே மோகி நமக ஸ்தம்பே ஸ்தம்பின் நமக சர்வதுர்த்தமிருதர்காணாம் சர்வேஷாம் சர்வவாக்சிச்சுகமுக கதி ஜித்வா ஸ்தவனம் குரு சீக்கிரம் வஷம் குரு. ஓம் ஹைம் க்ளீம் ஹைம் டக டக டகும் பட் ஷாமலாய வித்மஹே ஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரதோதயாத். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சத்பாதசாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரஸ்ய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். மகாகாளி
மகா சாமுண்டீஸ்வரி, சண்டிகாதேவி, மகாவாராகி பிரதேவதா. அன்னை 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 அன்பினுக்கு மங்களம்.